ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீல்ஸ் அண்ட் மேக் ஓவர்ஸ். இன்னைக்கு நாம காரசாரமான கார சட்னி தான் பார்க்க போறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு அட்டகாசமான ஒரு சைட் டிஷ். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 4 to 5 days வரைக்கும் வச்சுக்கலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 4-5 பூண்டு, 5-6 தக்காளி ரஃபா சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். 7-8 வரமிளகா, 1 டீஸ்பூன் ஜீரா, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் ஜாகரி பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி ஊத்தாம மையா அரைச்சு எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ ஒரு வடச்சட்டியில 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் உளுந்தும் கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இதை நான் இங்கே ரெக்கார்ட் பண்ண மிஸ் பண்ணிட்டேன், சாரி. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு 10 minutes குக் பண்ணலாம். இப்போ 10 minutesக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே கூட நிறுத்திட்டு சட்னியை எடுத்துக்கலாம். பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணுங்கிறனால இன்னொரு 10 minutes மூடி போட்டு குக் பண்ணுறேன். இப்போ 10 minutes ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குது சட்னி. இதை கலக்கி விட்டுட்டு சூடாறுனதும் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டா ஃப்ரிட்ஜில் ஒரு 4-5 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.